ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற இன்ஃபர்மேஷன் என்னென்னா, நாளைக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது. ஏன்னா நாளைக்கு அமாவாசை இருக்குது. நாளைக்கு காலையிலேயே அபூர்வமான காரிய சித்தி நேரங்க. இது ஒரு ½ அன் ஹவர் தான் வருது. இந்த நேரம் சித்தர்கள், தேவர்கள் இவங்கெல்லாம் பயன்படுத்த ஒரு சக்தி வாய்ந்த நேரமாக, ஒரு வரமாக அவங்க நிறைய விஷயங்கள் அந்த நேரத்தில் கேட்பாங்க. கேட்குறதெல்லாம் அப்படியே நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அந்த சக்தி வாய்ந்த நேரம் நாளைக்கு காலையில் எத்தனை மணிக்கு இருக்குது, அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது நான் அதில் சொல்லியிருக்கேன். ரொம்ப 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 முக்கியமான நேரம். எக்காரணத்தை கொண்டு மிஸ் பண்ணாதீங்க. இதெல்லாம் வருஷத்தில் ஒரு வாட்டி ரொம்ப ரேராக தான் வருங்களாமா. இந்த நேரம் அமாவாசையில் வர்றது ரொம்ப அபூர்வம்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் அந்த நேரத்தை பற்றி உங்ககிட்ட இன்றைக்கே சொல்லிடலாமே அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோ. அதற்கு முன்னாடி இது நவமூலிகை அகத்துக்கான அப்டேட்டுங்க. வரப்போகிற பஞ்சமி எப்போ வருதுன்னா 17ஆம் தேதி வருது. 16ஆம் தேதி வரை நீங்கள் பெயர்கள் கொடுக்கறதுக்கான டைமிங்ஸ் இருக்குது. நம்ம வீடியோ தொடர்ந்து இந்த 5 இயர்ஸாக பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். நவமூலிகை அகம்னா என்ன, இதுக்கு எப்படி பேர் கொடுக்கணும், இதுக்கு என்ன ப்ரொசீஜர், இது எல்லாமே நல்லா தெரியும். சப்போஸ் இந்த வீடியோ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க, எனக்கு இதை பற்றிலாம் எதுவுமே தெரியல, நானும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும், எனக்கும் பேர் கொடுக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோலேயே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிட்டு நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துடும். அதில் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நவமூலிகை அகம்னா என்ன, அதுக்கு என்ன ப்ரொசீஜர் பேர் கொடுக்கறக்கு, அந்த பேர் கொடுக்கறக்கான ஃபார்மேட் எப்படி அனுப்பணும், பேமெண்ட் எப்படி பண்ணணும், பேமெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ், அதோட நம்பர்லாம் என்ன இருக்குது, எல்லாமே உங்களுக்கு அந்த லிங்க்லேயே இருக்குது. அதனால் நீங்கள் அதிலே தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோ பார்க்குறவங்க கம்பல்சரி ஊர் பேர் போட்டு அனுப்புங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு இது என்ன ஏதுங்கிற நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். இன்றைக்கி ஒரு சிஸ்டர் கூட அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருக்காங்க. அவங்களோட சக்ஸஸ் ஸ்டோரி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு மறக்காமல் இந்த டைமிங்கை யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நல்லா இருக்கீங்களா? முதல் தடவை உங்களை நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறேன். அக்கா, என் தங்கச்சி வீட்டுக்காருக்கு இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருந்தேன். நான் நவமூலிகைக்கு கொடுக்கணும்னு சொல்லி யாருக்குமே தெரியாதுங்க்கா, நானே தான் கொடுத்தேன். 9 பஞ்சமிக்கு கொடுத்தேங்க்கா. 9 பஞ்சமி முடிஞ்சு ஒரு 3 நாள்ல ஒரு வேலைக்கு போயிட்டாருங்க்கா. ஓரளவு நல்லா தனியாக பஸ் ஏறி இறங்குற அளவு ஆயிடுச்சுங்க்கா. ரொம்ப நல்லா இருக்காரு. வீட்டுக்காரு சரியாயிட்டாருன்னு சொல்கிறேங்க்கா. என் பையன் விஷயத்துலேயும் இது ஒவ்வொன்றையும் நான் கேட்டாலும் அம்மா ஆனால் 9 பஞ்சமி முடிஞ்சுதான் ஒவ்வொரு தடவையும் எனக்கு செஞ்சு தராங்க. அது எதுக்குன்னு எனக்கு தெரியலைங்க்கா. இதை நான் உங்ககிட்ட ஒரு வாரமாக சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தா அவர் போயிட்டாருன்னு. ஆனால் என்னோட வேலை அதிகமாக இருந்தங்காட்டி என்னால் ஃபோனே எடுக்க முடியலைங்க்கா. ரொம்ப ரொம்ப நன்றிங்க்கா. நன்றி சகோதரி. எனக்குமே கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அது சிலருக்கு அந்த 9 பஞ்சமி வரை அம்மா டைம் வைக்கிறாங்க. அது என்ன காரணம்னு எனக்குமே சொல்ல தெரியல. ஒருவேளை இவங்களுக்கு இந்த நேரத்தில் கொடுக்கறதா நல்லது, அது வரை அவங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும்னு நினைக்கிறாங்களோ என்னவோ தெரியல. ஒரு சிலருக்கு ஒரு மாதிரி. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஒரே பஞ்சமியில் நடந்துருது. ஒரு சிலருக்கு மட்டும் தான் அந்த 9 பஞ்சமிங்கிறது. அந்த 9 பஞ்சமிக்குள்ளேயும் பல நன்மைகள், ஒன்று கேட்டால் அது 10 நடந்துருது நிறைய பேத்துக்கு. அதுவும் இருக்க தான் செய்யுது. வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கம்மா, அது போதும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த சிஸ்டர் உத்திரகோசமங்கை போகணும், மஞ்சள் வாங்கி அரைக்கணும்னு ப்ரேயர் பண்ணியிருக்காங்க அவங்க தங்கச்சி வீட்டுக்காருக்காக வேண்டி. அது இவங்க எல்லாம் லேடிஸ் எல்லாம் சேர்ந்து இவங்க ஊர்லேருந்து ஒன்றா சேர்ந்து போயிருக்காங்க. அவங்க போகிற டைமுக்கு அந்த ட்ரெயின் அவைலபிளாக இல்லை. ஆனால் அதுலேயும் அம்மா ஒரு மேஜிக் பண்ணி அந்த ட்ரெயினை முன்கூட்டியே வர வச்சு இவங்க கரெக்ட் டைம் கொண்டு சேஃபாக திரும்பி வந்திருக்காங்க. நிறைய விஷயத்தில் இவங்க போய் அங்கே உத்திரகோசமங்கை போயிட்டு திரும்பி வர வரைக்குமே நிறைய மிராக்கள் நடந்திருக்கு. அந்த சிஸ்டர் அது எல்லாமே சொன்னாங்க. ரொம்ப லென்த்தியாக இருக்குன்றங்காட்டி தான் நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். ரொம்பவுமே ஆச்சரியமாக இருக்குது. பஞ்சமியில் நடக்கிற இந்த அற்புதம் அத்தனை பேத்துக்கும் போய் சேரணும், அத்தனை பேரும் நல்லா இருக்கணும். வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கம்மா, வராகமுத்தி சித்தரையாக்கு நன்றிகளை சொல்லுங்கம்மா, அது போதும். இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற விஷயம், ஆடி அமாவாசை அப்படின்னாலே பெரியவங்களுக்கு முன்னோர்களுக்கெல்லாம் நம்ம சாமி கும்பிடுவோம், குலதெய்வ வழிபாடு பண்ணுவோம். மெயினாக குலதெய்வம் தான். அமாவாசை அப்படின்னாலே குலதெய்வம் கோவிலுக்கு போகிறது இதெல்லாம் செய்வோம். இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா காளி கோவிலுக்கு கண்டிப்பாக போவாங்க. நீங்கள் அது நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க வெளியே. அமாவாசை அன்னைக்கு நான் காளி கோவிலுக்கு, பத்ரகாளி அம்மனை கும்பிடுவாங்க. பத்ரகாளி கோவிலுக்கு போவேன், நான் வழிபாடு பண்ணுவேன். ஏன்னா தொழிலுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பு பத்ரகாளி. இன்னும் மன கஷ்டம், தீராத கஷ்டம் எதுவாக இருந்தாலும் பத்ரகாளி அமாவாசையில் கும்பிடும்போது அது எப்படி தான் சரியாகும்னு தெரியாது. இதை நிறைய பேர் ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அதோட பவர் அப்படிங்கிறனால வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. ஆனால் சித்தர்களும் தேவர்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, இதை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பத்ரகாளி வழிபாடு அப்படிங்கிறது காளியில் நிறைய வகை இருக்காங்க. ஆயிரக்கணக்கான காளி இருக்காங்களாமா. அதில் ஒரு காளியோட பேர் சொல்கிறேன். அந்த காளியோட பேரில் தான் இந்த காரிய சித்தி நேரமே வருதுங்க. இந்த அன்னையை என்ன சொல்லுவாங்கன்னா ஷடகோபிகான்னு சொல்லுவாங்க. அன்னையோட நிறையா ருத்ரகாளின்னு இருக்குது, மயான காளி இருக்குது, சர்வகாளி இருக்குது, யோக காளி இருக்குது, ஏகப்பட்ட காளி இருக்காங்க. அதில் இந்த காளி ரொம்ப பவர்ஃபுல்.
அமாவாசை அன்னைக்கு இவங்கள நீங்கள் கும்பிட்டு எந்த விஷயம் மனசார நீங்கள் கேட்டாலும் அப்படியே நடத்தி காமிக்கும். ஒரே அமாவாசையில் அந்த பவர் உங்களுக்கு தெரியும். ஒரே நாளில் கூட ரிசல்ட்டு காமிக்கும். அவ்வளோ சக்தி வாய்ந்தது. அதுவும் இந்த நேரம் வந்துட்டு நான் சொன்ன இல்லைங்களா, இந்த அம்பிகையோட நேரம் சொன்ன இல்லைங்களா, ஷடகோபிகா சித்தி நேரம்னு சொல்லுவாங்க. இந்த அன்னையோட பேரில் தான் அந்த நேரமே இருக்குது. ஷடகோபிகா சித்தி நேரம்னு சொல்லுவாங்க. இது நாளைக்கு காலையில் எப்போ வருதுன்னா 5:45க்கு வந்து தொடங்குது. 5:45க்கு தொடங்கி 6:15 வரை உங்களுக்கு டைமிங் இருக்குது. சரிங்களா? அந்த டைமிங்கை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நேரத்துக்குள்ளே நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு சில்வர் கிண்ணமோ இல்லை நீங்கள் செம்பு பாத்திரம் ஏதாவது சுவாமிக்கு தீர்த்தம் வைக்கிறதுக்கு வச்சுருப்பீங்க பூஜைகள்னா அந்த பாத்திரமோ, கண்ணாடியோ, மண் பாத்திரமோ, எவர் சில்வரோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. பிளாஸ்டிக் மட்டும் யூஸ் பண்ண வேண்டாம். இதில் ஏதாவது ஒரு பாத்திரம் எடுத்து அதில் அருகம்புல்லை வந்து உள்ளே போடுங்க. சரிங்களா? அருகம்புல் வந்து விநாயகருக்குத்தானே கும்பிடணும், இது எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிற மாதிரி நினைக்க வேண்டாம். இந்த அன்னை வழிபாட்டுக்கு அருகம்புல் ரொம்ப பவர்ஃபுல்னு சொல்கிறாங்க. அதனால தான் விசித்திரமாக இருக்குது. காளி வழிபாட்டில் அருகம்புல்லாம் அந்த அம்மாவோட ஐட்டமே வேறு தானே அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். ஆனால் அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த மந்திரத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஷடகோபிகா ஷிண்டே ஹத் வாக்கிமா மகாமா. சரிங்களா? இது ரொம்ப பவர்ஃபுல்லான மந்திரம். மறுபடியும் சொல்கிறேன். ஷடகோபிகா ஷிண்டே ஹத் வாக்கிமா மகாமா. சரிங்களா? இந்த மந்திரம் ரொம்ப பவர்ஃபுல்னு சொல்லியிருக்கேன். இந்த மந்திரத்தை அரை மணி நேரம் அந்த பாத்திரத்தில் தண்ணி வச்சு அந்த தண்ணிக்குள்ளே அருகம்புல் போடணும். சும்மா ஒரு எண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 7, 8, 11 அந்த மாதிரி எண்ணி எடுத்துட்டாலே போதும். ஒற்றைப்படையில் இருக்க மாதிரி எண்ணி எடுத்துக்கோங்க. 7 நான் 8ன்னு சொல்லிட்டேன். சாரி 7, 9 அந்த மாதிரி எண்ணிக்கையில் எண்ணி அருகம்புல்ல அந்த தண்ணிக்குள்ளே போட்டு அது மேலே கை வச்சுக்கோங்க. அந்த அருகம்புல் மேலே உங்கள் உள்ளங்கை வலது கையை வச்சு இந்த மந்திரத்தையும் ஒரு 9 முறை சொன்னாலே போதும். அதுக்கு மேலே நீங்கள் சொல்ல வேண்டாம். அந்த அரை மணி நேரமும் நான் சொன்ன இல்லைங்களா, அந்த டைமிங் வீடியோவில் நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், பார்க்கலன்னா கேட்டுக்கோங்க. அந்த டைமிங் அரை மணி நேரமும் மனசார நீங்கள் இந்த காளியோட நல்லா வேண்டிக்கோங்க. அம்மாக்கிட்ட காளியோட அந்த பேரை சொல்லிகிட்டே இருங்க. நல்லா வேண்டிக்கோங்க. என்னென்ன விஷயம் இருக்கோ அத்தனையும் சொல்லுங்கள். அம்மா எப்படியாவது நடத்தி கொடுத்துருங்க. நீங்கள் நம்பிக்கையோட காளிக்கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டிங்கன்னா அந்த தெய்வம் நம்ம போகிற பக்கம்லாம் நம்ம கூடயே வரும். அவள் காலை பிடிச்சிட்டிங்கனாலே போதுங்க, நம்ம போகிற பக்கம்லாம் நம்ம கூடயே வரும். நம்ம தலைமாட்டுக்கிட்ட நம்ம காலடியில் உட்காந்து நம்மளை ஒரு அன்னையாக பார்த்துக்குமா. அவ்வளோ ஒரு தாயான ஒரு தெய்வம் தான். அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு அன்பான தெய்வம் தான் மகாகாளி. அந்த அன்னையோட பாதத்தில் சரணாகதி அடைச்சிட்டிங்கன்னா அவங்க முன்னாடி ஒரு தப்பு கூட நடக்காது. நம்ம அவங்களோட பிள்ளையாக மாறிட்டோம்னா அவங்களால ஒரு சின்ன விஷயத்தை கூட நம்ம கண்ணீரை கூட பொறுத்துக்க முடியாதான். அதனால தான் இந்த காளி அன்னை முன்னாடி, பிரத்யங்கரா தேவி முன்னாடி, இந்த உக்ர தெய்வங்கள் முன்னாடி, வராகி முன்னாடிலாம் அழுகாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க நம்மளை பிடிச்சிட்டாங்க, நம்மளை வந்துட்டு நம்மளை வந்து அவங்க ஆக்கிரமிச்சிருவாங்கன்னு சொல்லுவாங்க. நம்மளை வந்து அவங்க புள்ள, நம்மளை அவங்க அப்படியே அரவணைச்சிப்பாங்க. அவங்க காலடியில் நம்ம போயிட்டனாலே ஒரு தப்பு நமக்கு யாராவது பண்ணுறாங்க, இல்லை நம்மளை யாராவது சோதித்து பார்க்குறாங்க, கண்ணீரில் வச்சு வச்சு நம்மளை அடிக்கடி பார்க்குறாங்க அப்படின்னா நம்மளோட அந்த கண்ணீர் அந்த தெய்வம் தாங்கிக்காதான். என் பொண்ணு அழுகிறாளே, இவ ஏன் இப்படி அழறா, இவளை அழுக வைக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக வேண்டி என்ன எக்ஸ்ட்ரீம் வேணால் போகுமா இந்த சாமி. அதனால் தர்மம், நியாயம், நேர்மை அதுதான் இந்த சாமிகிட்ட செல்லுபடியாகும். அதர்மத்தை அடித்து தூள் பண்ணிடும். அதனால் இந்த தேவியோட காலை பிடிச்சிக்கோங்க. அமாவாசைக்கு மட்டும் தீபம் வச்சு அவளை கும்பிடுங்க. உங்கள் வீட்டில் ஒரே ஒரு தீபம் அன்னை அந்த ஷடகோபிகை அவங்களுக்காக வேண்டி வச்சு, அம்மா நீ காப்பாற்றுமா, நீ எனக்கு உதவிக்கு வாமான்னு கூப்பிடுங்க. எங்கே இருந்தாலும் ஓடி வந்து என் குழந்தைய நான் காப்பாற்றுவேன்னு ஓடி வருவாங்க. சரிங்களா? நான் சொன்ன இந்த விஷயத்த கட்டுப்பாடுகள் இருக்குது. சுத்தமாக செய்யணும். நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. பீரியட்ஸ் டைமாக இருக்கக்கூடாது. காலையில் விட்டுறாதீங்க இந்த நேரத்தை. தயவு செஞ்சு பண்ணுங்கள். இந்த நேரத்தில் தான் சித்தர்களும் தேவர்களும் வரம் கேட்பாங்களாம் அந்த அன்னைக்கிட்ட. இது வந்து சித்தர்கள் குறிப்பில் அபூர்வமான நேரமாக கொடுத்துருக்காங்க. அந்த நேரத்தில் அவங்க என்ன கேட்டாலும் அவங்க வெற்றிக்கான பாதைகளை வந்து அந்த அம்மா கொடுத்து வெற்றிக்கான வரங்களை அள்ளி அள்ளி கொடுக்குமா. ஏதாவது ஒரு உதவி செய்யுமான்னு கேட்டால் உடனே பண்ணுமா. அதனால் இந்த நேரத்தை சித்தர்கள் கரெக்டாக பயன்படுத்துகிறாங்க. தேவர்கள் கரெக்டாக பயன்படுத்துவாங்க. பல போர்களில் பல இடத்துல அவங்க வெற்றி பெறக்கு ஷடகோபிகா அன்னை அந்த நேரத்தில் வழிபாடு பண்ணியிருக்காங்க. பர்டிகுலராக அமாவாசையில் அந்த நேரம் வருது அபூர்வம்னு சொல்கிறாங்க. அமாவாசையில் வருமா, ஆனால் வரதுங்கிறதே ரொம்ப ரேருங்கிறாங்க. அதனால் வருஷத்துக்கு ஒரு வாட்டி இது அபூர்வமாக நமக்கு கிடச்சிருக்கு. தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க. சில நேரங்கள் சில பெருமைகள்லாம் சில விஷயங்கள் நமக்கு தெரியாமையே போகுது. தெரியும் போது அதை மிஸ் பண்ணாமல் பண்ணுங்கள் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ கொடுத்துருக்கேன். தயவு செஞ்சு பண்ணுங்கள். சரிங்களா? நீங்கள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த தண்ணியை மரத்தடியில் ஊற்றிட்டு அந்த புல்லை தூக்கி வீசிடுங்க. மரத்தடியிலே போட்டுருங்க. அவ்வளோதான். வேறு ஒன்றும் நீங்கள் செய்ய வேண்டாம். இது மட்டும் செய்யுங்க. அந்த தண்ணியை வீடு ஃபுல்லாக கூட நீங்கள் தெளித்து விடலாம். ஏதாவது பேட் வைப்ரேஷன் இருந்தாலும் வெளியே போயிடும்.
அவ்வளோதாங்க. ஐ திங்க் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, புதுசா இருக்குன்னா கண்டிப்பா ஒரு லைக் குடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஸோ மச்.